நான் A to D சேனல்ல போட்டிருந்த வீடியோவும் பார்த்திருந்தேன். ஐம் வெரி ஹாப்பி தட் நான் சொல்ல நினைச்சதை அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி டயலூட் டிசைன்ஸ் அப்படிங்கிற பிஸ்னஸை வந்துட்டு நாங்கள் ப்ராப்பராக ஆஸ் பர் ரூல் பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்டாக ஆன்லைன்ல நிறைய விஷயம் நடக்குது. அது எல்லாமே நான் வந்துட்டு அக்னாலேஜ் பண்றேன். அண்ட் அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், டயலூட் டிசைன்ஸ் அப்படிங்கிற பேஜ் வந்துட்டு பியூர்லி டெய்லரிங் அண்ட் டிசைனிங்கை டீச் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண பேஜ் தான். அண்ட் அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். பிரியாணி மேன் அப்படின்னு அழைக்கப்படுற அபிஷேக் ரவியை ரீசெண்டாக வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ வந்து எது பற்றி பார்த்தீங்கன்னா ஓயோ வர்சஸ் சென்மலி பூங்கா அப்படின்னு வந்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது அவர் அந்த வீடியோவில் சென்மலி பூங்கா பேரை கெடுக்கிற மாதிரி அந்த வீடியோ இருந்ததாகவும், மேலும் பெண்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவரோட உடல் மொழி இருந்ததாகவும், அந்த பேசிஸில் அவர் மேலே 4 கேஸ் போட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் த பிரியாணி மேன் டெய்லர் அக்கா, அதாவது டயலூட் டிசைன்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸஸ்லாம் வந்து ஆன்லைன்ல சொல்லி தராங்க. ஸோ அவங்க வந்து ஸ்கேம் பண்றாங்க, பசங்களை கவர்ற மாதிரி வீடியோஸ் போட்டு அது மூலியமா ஆன்லைன் கோர்ஸை வித்து அதுக்கு GST கட்டாம ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு வந்து த பிரியாணி மேன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா A to D நந்தா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, நிஜமாவே டெய்லர் அக்கா ஸ்கேம் பண்றாங்களா அப்படின்ட்டு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டயலூட் டிசைன்ஸ் அவங்க வந்து ஸ்கேம் பண்ணல, அவங்க வந்து நியாயமா தான் வந்து அந்த வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆன்லைன் கோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமா தான் நடத்திட்டு இருக்காங்க. த பிரியாணி மேனுக்கு எதுவுமே தெரியாம பேசியிருக்காரு அப்படின்னு வந்து A to D நந்தா டெய்லர் அக்காக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. இதை பத்தி கிளாரிஃபை பண்ற மாதிரி ஒரு வீடியோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருக்காங்க. அதுல வந்து அவங்க A to D நந்தாக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சனோ அது நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் வந்து கரெக்டா தான் நியாயமான முறையில தான் கிளாஸஸ் நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். டெய்லர் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் என் கோர்ஸ் வந்து பார்க்கலாம். அவங்க வந்து அது மூலியமா வந்து அவங்க ஒரு பிசினஸை ரன் பண்ணலாம். அதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. டெய்லரிங் டிசைனிங் ரெண்டுமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பேஜ் பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதனோட ஃபுல் நோக்கமே. அண்ட் நம்ம கொடுக்குற டெய்லரிங் கோர்ஸ்னால நிறைய பேர் பெனிஃபிட்டும் ஆயிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் அம்மாவோட சேனலில் ரொம்ப வருஷம் முன்னாடி போட்ட வீடியோஸில் சில ரிக்ரெசிவ் தாட்ஸ் இருக்குது. அந்த தாட்ஸ் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு செட் ஆகாது அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணதுனால அந்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். இன்கேஸ் அந்த தாட்ஸ் வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னோட சாரிஸ் அண்ட் அப்பாலஜிஸ். ஸோ இவ்வளோ நாள் டயலூட் டிசைன்ஸில் நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இதுக்கப்புறமாவும் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் இதுக்கப்புறமாவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.